கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இது ஒரு புதிய நாளை தேவன் நமக்கு காணும்படி கிருபை செய்து இதிலே நம்முடைய பணிகளை எல்லாம் செய்து வீடு வந்து திரும்பி இருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எப்பொழுதும் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடன் செல்லவும். உறங்குவதற்கு முன் முதல் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகள் இந்த நாளில் வெளிப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பொழுதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது, உடைய வார்த்தைகளை நாங்கள் நினைக்கும் பொழுது, நீர் ஆண்டவரே எத்தன்மை உள்ளவர் என்பதை இன்னும் நாங்கள் அறிய முடிகிறது. ஆண்டவரே, உம்முடைய அந்த பிரசன்னத்தை, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அந்த உணர்வுகளை இந்த நாளிலும் நாங்கள் கண்டுகொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய வார்த்தையால் எங்களை அலங்கரிங்கப்பா. எங்கள் நரம்பு நாளங்களிலே ஆண்டவரே ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதிலே உம்முடைய வார்த்தையின் வல்லமைகளும் ஆண்டவரை இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை புஷ்டியுள்ள ஆகாரத்தை, ஆவிக்குரிய வாழ்வை எங்களை செழித்தவங்க செய்ய நீரே ஆளுகை செய்யுங்க. கற்றுக்கொடுங்க. நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். சொல்லிக் கொடுங்கப்பா, உணர்த்துங்கப்பா, கண்களை திறங்கப்பா. ஆண்டவரை முக்காடு விலகட்டு, மனம் திரும்புதல் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடல், ஒரு 2 சரணங்களை பாடி தேவன் நாமத்தை நம்ம மையப்படுத்தலாம். அதிசயங்கள் செய்கிற நீர் என் அருகில் இருக்கிறீர், அற்புதங்கள் செய்கிற நீர் எனக்குள் வாழ்கிறீர். இயற்கைக்கு மேலாக அதிசயம் செய்கிறவர், நான் சுவாசிப்பதும் வாழ்வதும் துதிப்பதும் அதிசயமே. ஜெபிக்க பாடலாம். அதிசயங்கள் செய்கின்ற நீர் என் அருகில் இருக்கிறீரா, அற்புதங்கள் செய்கின்ற நீர் என்றும் எனக்குள் வாழ்கிறீர். அதிசயங்கள் செய்கின்ற நீர் என் அருகில் இருக்கிறீரா, அற்புதங்கள் செய்கின்ற நீர் என்றும் எனக்குள் வாழ்கிறீர். இயற்கைக்கு மேலாக அதிசயம் செய்கிறீர், இயற்கைக்கு மேலாக அதிசயம் செய்கின்றீர். நான் சுவாசிப்பதும் வாழ்வதும் துதிப்பதும் அதிசயம். நான் சுவாசிப்பதும் வாழ்வதும் துதிப்பதும் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்ற நீரின் அருகில் இருக்கிறீரா, அற்புதங்கள் செய்கின்ற நீர் என்றும் எனக்குள் வாழ்கிறீர். உம் பிள்ளையான என்னையும் உயர்த்தி நீர் அதிசயம். உம் பிள்ளையான என்னையும் உயர்த்தி நீர் அதிசயம். பிள்ளை என் மீது உம் நேசக்கரம் நீட்டி நீர் அதிசயம். பிள்ளை என் மீது உம் நேசக்கரம் நீட்டி நீர் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்ற நீர் என் அருகில் இருக்கிறீரா, அற்புதங்கள் செய்கின்ற நீர் என்றும் எனக்குள் வாழ்கிறேன். பிள்ளையான நம் மீது நேசக்காரம் நீட்டி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. தேவன் இந்த நாளிலும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துவாராக. நாம் தொடர்போதனையாக மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் மலைப்பிரசங்கத்தின் செய்திகளிலே மிக முக்கியமாக 2 வசனங்கள் அடங்கிய காரியங்கள் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிராதபடி இருந்தால் இவ்விரல் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். 2 கண்களை இங்கே நாம் பார்க்கிறோம்.
எரிந்து கொண்டிருக்கிற தெளிவான கண்கள், இன்னொன்று கெட்டுப்போன கண்கள். கண்ணிருந்து கெட்டுப்போன வாழ்க்கையா? ஆமா, அநேகருடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுது இல்லையா, உயிரா இருந்தும் சில செத்து போனவர்களா இருக்கிறார். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது போல கண்ணிருந்தும் காணவில்லை, காதிருந்தும் கேட்கவில்லை. உபாகமம் 29ஆம் அதிகாரமா இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட உணர்வுகளை அன்றைக்கு கொடுக்கவில்லை என்று எழுதியிருக்கிறத நான் வாசித்தேன். இருங்க, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 29:4 நினைக்கிறேன், கரெக்டா? ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளை, பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களை கண்ணார கண்டீர்களே. பார்த்தாங்க, காணக்கூடிய கண்கள் அவர்களுக்கு இருந்தும் அதை குறித்த உணர்வு இல்லை, அதை குறித்த தெளிவு இந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு அங்க பதிவு செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே கெட்டு போன கண்கள், இருளான கண்கள், இந்த கண்களை குறித்து நாம் ஒரு மேலோட்டமாக நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த கண்கள் அப்படின்னா எல்லாருக்கும் கண் இருக்குது, கடவுளுக்கு கண் எப்படி இருக்குது? கடவுளுக்கும் கண் இருக்குதே. கடவுள் எப்படி இருப்பாரு? என்னை விட ஒரு 10 கண் இருக்குமா அவருக்கு? அப்படிலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா? ஏன்னா செருபாபேலை நோக்கி இருக்கிற 7 கண்கள் அப்படின்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய கண்களுடைய அந்த செயல்பாடுகள் என்ன, அந்த கண்கள் என்னென்னலாம் செய்கிறது, அந்த கண்களிலே என்ன இருக்கிறது, அந்த கண்ணுக்குள்ள வெளிச்சம் இருக்குதா, கெட்டுப்போன நிலை இருந்தா அது எப்படி மாற்றக்கூடியது எல்லாம் அவருடைய கண்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரின் கண்கள். முதல்ல ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமா நம்ம வாசிக்கலாம். எத்தனை வசனம் பார்க்க முடியுமோ பார்ப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இறைவனுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைக்கும், கிருபை தரும் கண்கள். அந்த கண்ணு, அவருடைய கண்களிலே நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை கிடைக்க வேண்டும். கிருபை வச்சிருக்கிறாரு, என் கண்ணுக்குள்ள என்ன வச்சிருக்கிறார் தேவன். அதனால நான் கிருபை பெற்றவள் தான். கிருபை இருந்தா நீங்க வாழ்ந்துருவீங்க. புதிய உடன்படிக்கையில நிறைய பேருக்கு தெரியல. அது பிள்ளை பெற பிளான் பண்ண தேவன் மரியாதை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிருபை பெற்றவளே நீ வாழ்க அப்படின்றாரு. கிருபை அப்படின்னா தகுதி இல்லாத ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய ஈவாக இருந்தாலும் யாக்கோபுல பதிவு பண்றாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ எத்தனை தாழ்மையாக வாழ்கிற வாழ்க்கை முறை எவ்வளவு முக்கியன்றதை பாருங்க. அவருடைய கண்கள் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் கிருபை. கிருபையை வைத்துக் கொண்டு பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் என்று சொல்லி தேவன் தருகிறவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் கிருபை நிறைந்த கண்கள். கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்ததானால் நாம் வாழ்ந்திருப்போம். சில பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு சொல்லுவாங்க, அந்த பொல்லாத கண்ணு பட்டுச்சு அவங்களுக்கு. கண்கள் அவங்க பார்த்தாங்க, போய் சுத்தி போடுங்கன்னுவாங்க. கண்ணு மோசமான கண்ணு அப்படின்வாங்க. நம்முடைய கண், தேவனுடைய கண் எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா? அவர் கிருபை நிறைந்த, தயவு நிறைந்த கண்களை உடையவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல அவருடைய கண்களை குறித்து சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1:14 எவ்வளவு ஒரு கண் சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:14 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சியை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அக்கினி ஜுவாலை, சொகுசாவின் நிறம். அதாவது ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா அந்த ரெட்டிஷும் எல்லோவும் கலந்த ஒரு
தீபமாக இருக்கும். இந்த விளக்க நீங்க ஏத்தி பாத்தீங்கன்னா தெரியும். அவருடைய பிரகாசம் எப்படிப்பட்டது? அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது அவருடைய கண்கள். அப்ப கனகனகன அப்படியே எரியிற மாதிரி தங்க கலர்ல இருந்திருக்கும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம் தேவன் அக்னிமயமான தேவன், கண்களை உடைய தேவன். அதாவது அக்னினா நெருப்பு உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் அல்ல, வல்லமை நிறைந்த கண்கள். அதிலே கிருபை இருக்கிறது. அது ஒரு வல்லமை. உன் கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அப்போ அவருடைய கண்கள் கிருபை நிறைந்ததா இருந்தா எல்லாமே கிருபை இருக்குது அவருக்குள்ள. சரீரம் முழுவதும் கிருபை நிறைந்திருந்தது. எபேசியர்ல நான் வாசிக்கிறோம், அவருடைய கொலோசியர்ல 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சரீர பிரகாரமா தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள்ளே வாசமா இருக்கிறது. அப்போ அவருடைய கண்களிலே கிருபை என்பது தேவத்துவத்தின் பரிபூரணங்கள் எல்லாம் அவருக்குள்ளே சரீரத்திலே வாசமா இருக்கிறது போல, அவரை அறிந்தவர்களும் அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும் பொழுது அதுல பரிபூரணம் எல்லாம் நமக்குள்ளே வாசமா இருக்கிறது என்ற உணர்வு நமக்குள்ள வரும். ஒரு விஷயத்தை பற்றிய தரிசனம் இல்லைன்னா அதை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. இது இப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படும் பொழுதுதான் அதை குறித்த பார்க்கிற கண்கள் நமக்கு ஆவிக்குரிய கண்கள் உருவாகும். கண்ணில் வெளியில தெரியல அப்படின்னாலும் இல்லை, என் தேவன் ஆவிக்குரிய கண்களே அதுதான். காணத்தக்க இருதயத்தையும் கேட்கத்தக்க கண்களையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. பார்த்தாங்க, அற்புதம் ஒரு சாதாரணமா பார்த்திருப்பாங்க. சில பாத்தீங்கன்னா பார்த்த உடனே என்ன ஒரு ஆக்ஷனே இல்லை அப்படின்வாங்க. உணர்வுகள் தேவனால் உருவாகிறதுங்க. பிலிப்பியர் 2:13 நான் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய்யும் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள உருவாக்குகிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய கண்களை குறித்த ஒரு தெளிவு நமக்கு முக்கியம். ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் ஐயோ அவர் பார்த்துட்டு போறாரு. சில பாத்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்தா பயம். பழைய ஏற்பாட்டுல எல்லாம் அதிசயம் அப்படின்னு ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது மனோவா கூட ரொம்ப அற்புதமா பிள்ளை பெறத்துக்கு முன்னாடி மனைவிக்கு தரிசனம் கொடுப்பாரு. அப்போ அவ கேட்கிற காரியம், என்னுடைய கருவுல உருவாக்குற பிள்ளைக்கு நான் எப்படி அதை வளர்க்கணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே கேட்கறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் தேவனோடு கூட அவருடைய கண்களோடு கூட நம்முடைய கண்களும் சில பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்ணுல இருக்குதுங்க. உங்க பார்வை கண்ணும் அவனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாதிரி இந்த கண்களுக்குள்ளே வல்லமை இருக்கிறது. அது கிருபை நிறைந்த கண்கள். தேவனும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கணுங்க, அவரை ரசிக்கணுங்க. அவருடைய கிருபை நிறைந்த கண்களை நாம் அறிய வேண்டும். அவருடைய கண்கள் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் சத்தியத்தை மட்டும்தான் நோக்கி இருக்கும். நம்மளாம் நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறேன். எரேமியா 5:3, கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவா நோக்குகிறது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது, அவர்களை நிர்மலமாக்குகிறீர் அப்படின்னு சொல்லி அவருடைய வெளிப்பாடுகள் அங்கே எரேமியா மூலமா சொல்லும் பொழுது அவருடைய கண்கள் பாத்தீங்கன்னா சத்தியத்தை மட்டும் நோக்கி கொண்டிருக்கும். நம்ம எதையோ பார்க்கிறோம், எது மேல கண்ணு போகுது. உங்கள் கண்களை பதிய வைத்தால், பெர்மாஸ் கூட ஒரு பாட்டுல எழுதியிருப்பாரு, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம். பொருட்கள் மேல சில பார்த்த உடனே நம்ம அதை விரும்புகிற மாதிரி இருக்கும். அது மேல கண்ணு போச்சுன்னா அபிஷேகம் போயிடுச்சு. அபிஷேகம் இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சகலமா அது போதிக்கும், அது நிதானிக்கும், அது நம்ம நடத்தும். ஆனா அபிஷேகம் எப்ப போவோம் அப்படின்னா ஒரு மேல ஆசை நீங்க முழுவதும் வைக்கும் போது இன்னொரு, அதாவது ஆண்டவர் சொல்ல 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னா அதுதான். எல்லாத்து மேலேயும் ஆசை வச்சு நான் இப்படியே இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. எதுனா ஒண்ணு மேலதான். தேவனோடு கூட சத்தியத்தை மட்டும் நோக்குகிற கண்கள் தேவனுக்கு இருந்தது போல நாமும் சத்தியத்தை மட்டும் நோக்குகிற உணர்வுள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என் தேவனுடைய கண்கள் சத்தியத்தை நோக்குதுன்னா நாமும் என்ன பண்ணோம்? சத்தியத்தை மட்டும் நோக்குகிற கண்களை உடையவர்களாக இருக்கணும். அவருடைய செய்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் எண்ணி முடியாதது. ஆபிரகாம் உமது கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் அப்படின்னு ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
நிறைய பேரே சொல்லலாம். அநேகருக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, வாழ்ந்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்றோம், எனக்கு கிருபை இருக்குதாங்க. கிருபை இல்லாத வாழ முடியாதுங்க. நீங்க கிருபையில தான் இருக்கிறீங்க. இது கிருபையின் காலம். ஒரு காலம் மனசாட்சியின் காலத்துல மனுஷன் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் நியாயப்பிரமாண காலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாண காலம். கல்வாரி சிலுவையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிருபையின் காலத்துல நம்ம இருக்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா அடுத்தது கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம், கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். இப்ப நியாய தீர்ப்பின் காலம் இருக்கிறது. அதனால நம்ம ஒவ்வொருவரும் தேவ கிருபையில தான் இருக்கிறோம், வாழ்றோம்ன்ற உணர்வு ரொம்ப முக்கியம். எனக்கு கண்களில் கிருபை கிடைக்குமா அப்படின்னு கிருபையில தான் இருக்கிறோம், இந்த உணர்வு ரொம்ப முக்கியம். என் கருவை அவருடைய கண்கள் கண்டதினால் தான் இன்றைக்கு என்னை அவர் அறிந்திருக்கிறார், நான் அவரை அறிந்திருக்கிறேன். என்னுடையவைகள் எல்லாம் என்னுடையது, எனக்குள்ளே வரும், இழுக்கப்படும் அப்படின்னு அறிவித்தார். அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கண்களை குறித்து ஆச்சரியமான கண்களுங்க. கிருபை அப்படின்னாலே சாதாரண விஷயம் அல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய தயையை பெற்றிருக்கிறோம், தயை உள்ளவன், அவருடைய கிருபை எனக்கு இருக்கிறது என்ற உணர்வு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இன்னொரு பழைய உடன்படிக்கையில ஒரு வசனம், ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள், கிருபை நிறைந்த கண்கள், அது அக்கினி மயமான கண்கள் என்பதை குறித்து நாம் உணர்ந்தோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க. 2 நாளாகமம் 16:9. அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உங்களுக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். தம்மை பற்றிய ஒரு உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவனை பற்றிய ஒரு உணர்வுங்க இருதயத்தில், அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணும்படி ஒவ்வொரு நாளும் கிருபை மேல கிருபை நாம் பெற்று வாழணும் அப்படின்னா அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். அவருடைய கண்கள் சாதாரணமான கண்கள் அல்ல. அன்று சொன்னார, நீ வானத்துக்கு மேலே ஏறி உன் கூட்டை கட்டினாலும், பாதாளத்துல போய் உன் படுக்கையை நீ போட்டாலும், நீ எங்க போனாலும் அவர் பார்க்கிறாருங்க. அவர் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள், அதாவது சும்மா அப்படியே சைட்ல அப்படியே பார்த்துருது இல்ல, சுற்றி மேலும் கீழும் இடது வலதும் சுற்றிலும் முற்றிலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற, உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். கண்ணுக்குள்ள நம்ம எல்லாம் இருக்கிறோம், அவருடைய கண்ணின் பார்வைக்குள்ளே நாம் இருக்கிறோம். இந்த உணர்வு ரொம்ப முக்கியங்க. சில பாத்தீங்கன்னா யாரும் பார்க்கலன்னு சொல்லி தப்பு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் தேவன் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அதனாலதான் புதிய உடன்படிக்கையில் அவர் பதிவு பண்றாரு, வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, மறைபொருளும் கிடையாதுங்க. மறைச்சி வச்சே வாழ முடியாது. அவருக்கு முன்னாடி எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்குது. அவருடைய கண்கள் எல்லாம் பூமி எங்க என்ன பண்ணுது, உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி கொண்டிருக்கிறது. சங்கீதத்துல 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சங்கீதம் சங்கீதம் 11:4 பாருங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் சோதித்தருகிறது. அவருடைய கண்கள் என்ன பண்ணுதான், மனுபுத்திரனை நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கண்களாக இருக்கிறது. 1 பேதுரு 3:12 சங்கீதம் 34:15 நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாகவே இருக்குதான். நம்மள டெஸ்ட் பண்ணி பாக்குறதுங்க, அவருடைய இமைகள் சோதி தருகிறதா. மனுபுத்திரரை பார்க்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை சோதி தருகிறார். நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிற கண்களாக உடையவராக இருக்கிறார். என்ன அற்புதமான ஆண்டவருங்க.
கர்த்தருக்கு கண் இல்லையா சொல்லுவோமா? அவர் கண் இல்லையா? என்னை பார்க்கவே இல்லையா? என்னை கைவிட்டாரா? அவர் கண்ணுக்குள்ளதாங்க நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு வஞ்சிக்கப்படுகிறது, ஏமாற்றம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மை நாமே தானே செய்து கொண்டிருக்கிறோம் தவிர தெய்வன் செய்கிற காரியம் அல்ல. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாருங்க. அதனாலதான் சலமோன் தன்னுடைய அனுபவத்திலே வாழ்ந்து சொல்றாரு, உன் கண்களின் காட்சியில் நட, கண்ணுக்கு பிரியமானவைகளில் ஒன்றும் நான் விட்டு விடவில்லை. எல்லாம் மாயை என்பதை நான் உணர்கிறேன். ஆனா காரியத்தின் கடைத்தொகையை கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுங்க. இதுதான் எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை. நியாய தீர்ப்பிலே நிற்போம் என்பதை அறிந்து கொள். நீ கண்களின் காட்சியில நட. எப்படின்னா வாழ்ப்பா, ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட்ல நீ பதில் சொல்லணும் அப்படின்றாரு. ஏன்னா அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்ம மீது நோக்கமாக இருக்கிறது, உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். கண் தேடுதே, உன்னை கண் தேடுதே ஒரு பாட்டை இருக்குது இல்லையா பழைய பாடத்துல. கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது, உங்களை பார்க்குது, உங்க வாழ்க்கையை பார்க்குது. அப்படின்ற போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த லென்ஸ் என்னையே பார்க்குது, என்ன ரெக்கார்ட் பண்ணுது. ஒவ்வொன்னு குறித்து நம்ம கணக்கு கொடுக்கணுங்க. உலகத்துல வாய் திறந்த ஒரு விஷயத்தை நான் பேசுறேன், என்னுடைய செயல் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்த நான் இன்றைக்கு எப்படியாக மாறி இருக்கிறேன் என்பதெல்லாம் அவருடைய கண்கள் தான், அவருடைய கிருபை தான். அவருடைய வாழ்வு. இந்த ஆகாருடைய வாழ்க்கையில பாருங்க, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கல் எறிகிற தூரம் போய் தன் பிள்ளையை விட்டுட்டு போறா தண்ணிக்காக. ஆனா ஆண்டவர் விட்டுட்டாரா? கர்த்தர் ஆகாரின் கண்களை திறக்கிற தேவனுங்க, கண்ணு திறக்கிறவருங்க. அவரு நோக்கமா இருக்கிறது மட்டும் இல்ல, அதையே பார்த்துட்டு இருப்பாரா? தப்பு பண்றான், ரைட், தப்பு செய், அடுத்தது அப்படின்லாம் பார்க்க மாட்டாரு. ஐயோ கஷ்டப்படுறானே, எவனே திருந்தனுமே, இங்க வழி அப்படி வழி அப்படிலாம் கிடையாது. கண்களை திறந்து வழி திறக்க செய்கிறதே அவருடைய கண்கள். அப்படிப்பட்ட கண்கள். ஆகாரின் கண்களை திறந்த தேவன். அவருடைய கண்கள் பாருங்க, சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு ஒரு 2 கேரக்டர் வைஸா பாக்குறோம், ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திக்கணுங்க. ஆகவே தயை நிறைந்த கண்கள், இன்னைக்கு கிருபை நிறைந்த கண்களாக அவருடைய கண்கள் இருக்கிறது என்பதை பார்த்தோம். அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற அந்த உணர்வை நாம் அதிகமாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய இமைகள் என்னை சோதித்தறிகிறது, என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது, என்னை அறிகிறவராக இருக்கிறார். எதன் மூலம் அறிகிறார்? கண்கள் மூலமாக அறிய முடியும். இந்த கண்ணு குறித்து வேதத்துல பல ரகசியங்கள் இருக்குங்க. இன்னும் ஹெல்த்தா வாழ்றதுனால ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். இன்னைக்கு தேவனுடைய கண்கள், இன்னும் நிறைய கேரக்டர் அவருடைய கண்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. கண்ணை உருவாக்குனவர் அவர் தாங்க. அந்த கண்ணுக்கு என்னென்ன ஆக்ஷன் கொடுத்திருக்கிறார் வேதத்தை வைத்து நீ நிறைய பேர் தெரியலங்க. அறியாததுனால, கண்கள் திறக்கப்படாததுனால, முக்காடு விலகாததுனால, மனம் திரும்புதல் உண்டாகாததுனால வாழ்க்கையில எந்த மாற்றமும் அடைய முடியாம கஷ்டப்படுகிற அனுபவங்கள் உண்டு. ஆண்டு சொன்ன என் ஜனங்கள் தான், என்னை குறித்த அறிவு இல்லை, சுரணம் இல்லை, உணர்வு கிடையாது, கெட்டு போயிட்டான், சங்காரமாகிறார்கள், என்ன செத்து கொண்டு இருக்கிறார்கள், அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றாரு. அப்ப நம்முடைய கண்கள் தேவனை அல்லவா நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவருடைய கண்கள் என்னை பார்க்கிறது, நான் அவரை பார்க்கிறேன். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். அந்த கண்ணுக்குள்ள நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருங்க. சிறுவேல் மக்கள் வனாந்திரத்துல வர்றாங்க, கொல்லிவாய் சர்ப்பெல்லாம் அங்க கடிச்சு சாகுறாங்க. இப்ப அதுக்கு ரெமெடி எப்படி கொடுக்குறாருன்னா, கண்ணுக்குள்ளதான் கண்ணு வழியா சுகத்தை கட்டளையிடுறாருங்க. யாரெல்லாம் கடிக்குதோ அவெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தானா பிழைப்பான் அப்படின்றாரு. பாத்தீங்கன்னா பிழைக்க முடியுங்க. நம்ம பாக்குறதுல பிழைக்கிறோமா, வாழ்றோமா, சாகுறோமா? சிலதை பார்த்து பார்த்து கஷ்டப்படுறோம். ஏங்க அதை பாக்குறீங்க? சீரியல், தேவையில்லாத காரியங்கள், உன் கண்ணை ஏன் பறக்க விடுவானே? அதுக்கப்புறம் இது போச்சு அது போச்சு, கண்ணில் பார்த்து வாயில பேசுறது, வாயில பேசினோடனே
பாவம் அதுக்குள்ள போய் மாட்டி சிக்கிக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்மை வாழ வைக்க சத்தியத்தை நோக்குகிற கண்களை உடைய தேவன், உலாவிக் கொண்டிருக்கிற கண்களை உடைய ஆண்டவர், அக்னி ஜுவாலை போன்ற தீர்ப்பளிக்கக்கூடிய கண்களை உடைய தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு கூட இந்த வேளையில அவருடைய கரங்கள்ல, அவருடைய கண்களுக்குள்ளே அவரை மட்டும்தான் நான் நோக்குவேன். நீதிமான்கள் மேல் எப்படி அவர் நோக்கமா இருக்கிறாரோ என்னை நீதிமானாக மாற்றி என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது அவருடைய கண்கள். அவருடைய இமைகள் என்னை சோதித்து அறிகிறதே. அப்படியே பார்த்து விட்டு ஆகாரை சந்தித்து அவருக்கு அந்த வாழ்வை கட்டளையிட்ட தேவன், பிள்ளையை பிழைக்க செய்ய தேவன். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமும் அதுதான். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் ஜெபிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரமா வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பிழைக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவாகிய அன்பு இந்த உலகத்திலே வெளிப்பட்டது. ஏன் அவர் வெளிப்பட்டார்? ஏன் பிறந்தார்? நாம் பிழைத்திருக்கும்படிக்கு. அவருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்தறிந்து நம்மை வாழ வைக்க. இந்த உணர்வோடு கூட அர்ப்பணிப்போமா? ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாது எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அற்புதமான வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிழைக்க நீர் மரித்தீர் ஆண்டவரே. பாவிகள் மேல் ஆண்டவரே கரிசனை உள்ளவராக, பாவத்தை நீக்க கிருபாதார பலியாக நீர் உண்மையே விட்டு கொடுத்ததினால் நாங்கள் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறோம். உங்களுடைய கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. நன்றி அப்பா. உலாவிக் கொண்டிருக்கிற கண்களும் கிருபை நிறைந்த கண்களும் ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது படுகிறது என்கிற உணர்வோடு கூட உங்களுடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பார்க்கிறீர். நீர் பிழைக்கும்படிக்காக உங்களுடைய கண்கள் எங்களை பிழைப்பிக்க ஆண்டவரே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா விதமான காரியங்களையும் மேற்கொள்ள உடைய வல்லமை, உடைய அக்கினி நிறைந்த நீதி நியாயங்கள் நிறைந்த தீர்ப்பு நிறைந்த உடைய கண்கள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வளர்ந்து பெருகட்டும். அதே போல எங்களுக்குள்ளும் அந்த வல்லமைகளை நீ தந்திருக்கிறீங்க. நாங்கள் சரியானவைகளை நிதானித்து பார்த்து சோதித்து அறிந்து நலமானவைகளை பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுங்கப்பா. பண்ணிக்கிறோம். உடைய கிருபை எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பிரகாசமாய் இருப்பதாக. கண்கள் திறந்தீர் ஆண்டவரே. மனம் திரும்புதல் உண்டானது. இந்த செய்திகள் எல்லாம் எங்கள் மனதில் ஏற்று அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை வெளிச்சத்தையும் கொண்டு வருவதாக. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இரவிலை படுத்துறீங்கனாலும் மீண்டும் ஒரு நாளை கண்டு உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா. எங்கள் மீட்பரும் இரட்சகரும் போதகரும் குருவும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம். ஜெபங்களை கேட்டீர் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நாம் வார்த்தைகளை தியானிக்கிறோம். வாழ்விலை மாற்றங்களை காண்போம். வார்த்தை நம்மள மாத்துங்க. நம்ம மாத்துறதில்ல, நம்ம ட்ரை பண்றோம் நிறைய விஷயங்கள். ஆனா தேவனால் எல்லாம் கூடும். அவருடைய வார்த்தை நமக்குள் இருந்தா உங்களாலே எல்லாம் கூடும். Bless you all.